வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். நம்ம ஆஸ்க் ஐடி ஜெகன் சொல்லிட்டு ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது மூலமாக சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பேக் டெஸ்டிங் ப்ராசஸுக்கு என்ன மாதிரி என்ட்ரிஸ் ஆட் பண்ணுறீங்க, என்ன அடிப்படையில் பண்ணுறீங்க அப்படின்னு. இது எளிமையான கேள்வி மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமானது. ஏன்னா ஒரு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஆட் பண்ணிட முடியாது. அந்த ஒரு ப்ராஃபிட் ஒரு நாளில் கூட வரலாம், பட்ஜெட்டில் கூட வரலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணோன்னா, டாப் 1 or 2 ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சோவில் தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்குது, மாதம் எவ்வளோ கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கணும். வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்ட்ராட்டஜிஸோட எப்படி அன்கோரிலேஷன் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா கோரிலேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கோரிலேட்டடாக இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் என்ட்ரி ஆட் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் வந்து புதுசாக வந்து ரோலிங்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே எதுக்கு நான் வந்து ஒரு காரணம் என்னென்னா எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது, முக்கியமாக என்னது இந்த வாலட்டாலிட்டியில் வந்து ரோலிங் நல்லா வேலை செஞ்சுருக்குது, அன்கோரிலேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் இது, சரிங்களா? ஸோ நான் ஹவு மச் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிஷன் டிஸ்டிங் இன்வால்வ் இன் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல்ஸ். நல்ல கொஷின். இது ரெண்டாவது கொஷின். ட்ரேடிங் சைடில் டிஸ்டிங்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பெரும்பாலும் வந்து என்னென்னா வந்து பொசிஷனை கட் பண்ணுறது கிடையாது, சிஸ்டமை நான் தொட மாட்டேன். ஸோ ஏன்னா நான் பண்ணக்கூடிய ஒரே வேலை என்னென்னா வந்து இருக்கிற மார்ஜினை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் எதுவும் பண்ணுவேன். அடிஷ்னலாக ஏதாவது கால் போட்டு செல் பண்ணுறதுனா செல் பண்ணுவேன். ஆனால் இப்போ காலத்தில் அது பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்லன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பெருசாக ப்ராஃபிட் வரதில்லை. என்னோடய டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ போன வாரம் எடுத்துக்கிட்டால் கூட என்ன மாதிரி இருக்குன்னா, ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட்டை லாக் பண்ணுறதுக்காண்டி ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ்லாம் தூக்கி விட்ருவேன். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் பை பண்ணி அந்த பொசிஷனை லாக் பண்ணுற மாதிரி. ஸோ ஐசோமார்பிக் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டத்தை நான் எதுவும் மாற்றலை. ஆனால் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாப் லாஸை தூக்கி விட்டு ஆப்ஷன் பை பண்ணுறதுனால சிஸ்டத்தை விட அதிகமாக ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. இது எக்ஸ்பைரிக்கு மட்டும்தான் இது சாத்தியம். இந்த வாரம் ஒரு எக்ஸ்பைரிக்கு நடக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிஸ்டம் கண்டுபிடிக்காமல் இப்போ போடுறதில்ல, ஏன்னா அது பழகியாச்சு. ஸோ அது பண்ணுறது இல்லை, சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது லூப் ஹோல் இருந்ததுன்னா அதை வந்து மாத்திரத்தை தவிர வந்து சிஸ்டத்தை தொடரதே கிடையாது, சரிங்களா? ரைட். மூணாவது கொஸ்டின் என்ன, விச் broker இஸ் பெஸ்ட் ஃபார் ஆப்ஷன் பைங் அண்ட் பிளெஜிங் ஷேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா ப்ரோக்கர்ஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜீரோதா கூட இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து லாங் டேர்ம் ஆப்ஷனுக்கு. பட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா 5 பைசா அலைஸ் ப்ளூ ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு, நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஏன்னா பிளெஜிங் பொறுத்த வரைக்கும் 100% கோலட்டரல் வந்து இந்த ப்ரோக்கர்ஸ் வந்து நாங்கள் வாங்கி தரோம் இங்கே கேபிட்டல் ஃபண்ட் ஃப்ரான்ச்சைஸியில். ஸோ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாரத் பாந்த் வந்து 100% கோலட்டரலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஈக்விட்டியாக தான் மார்க்கெட் பார்க்குது. அதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 100% பிளெஜ் பண்ணிக்கலாம், இங்கே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னோடய டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கர்ஸ்க்கு 2 முகம் இருக்கும். நல்ல முகம்னு ஒன்று இருக்கும், அது பார்த்திங்கன்னா சேலஞ்சிங்கான முகம்னு ஒன்று இருக்கும். இதனால் நீங்கள் கேபிட்டல் ஜோன் வழியாக போகும்போது வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் கரெக்டாக கிடைக்கும். அவங்க கொடுக்காட்டாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கான்னு பார்த்துங்க. அந்த ப்ரோக்கரோட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோக்கர்கிட்ட பண்ணிக்கங்க, சரிங்களா? அண்ட் கேன் யூ ஷோ ஐடியா அபவுட் அல்கோ ட்ரேடிங் இன்ட்ராடே அண்ட் பொசிஷனல். இது நான் 2 விதமாக பார்க்குறேன். அல்கோ ட்ரேடிங்க்கு வந்து அல்கோ ஐடியா கொடுங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சுக்கிறேன். கோடிங் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து லாஜிக் டெவலப் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோடிங் சிஸ்டம் கண்டுபிடிக்குது. இன்ட்ராடேக்கு பொசிஷனலுக்கு என்ன சிஸ்டம், இப்போ ஆர்எஸ்ஐ போடலாமா, மூவிங் ஆவரேஜ் போடலாமா, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணலாமா, இல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறது வந்து ஒரு ரகம். அது வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட்ங்களா. எக்ஸிக்யூஷன் பார்த்திங்கன்னா வந்து இந்த டயத்துக்கு இந்த ஆர்டரை போடு, ஸ்டாப் லாஸை போடு, பொசிஷனை மேனேஜ் பண்ணுங்கள், பொசிஷன் வந்து பிரமிட் பண்ணுங்கள், பொசிஷனை குறைங்க, போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணுங்கள், புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பொசிஷன் இங்கே ரோல் பண்ணுங்கள், செய்யுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பொசிஷன் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? பொசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அல்கோ இருக்கும், பொசிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு அல்கோ இருக்கும். எக்ஸிக்யூஷனுக்கு அல்கோ பண்ணாதீங்க. அந்த ஏன்னா இப்போ நான் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நான் இது யூஸ் பண்ணுறேன், கரெக்டுங்களா? இப்போ புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டில் எக்ஸிக்யூஷனுக்குன்னு நிறைய அல்கோ இருக்குது, உங்களுக்கு தெரியும். நிறைய இது அல்கோ டெஸ்ட் இருக்குது, அல்கோ பாபா இருக்குது, ட்ரேட்ரான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ட்ரேட்ரானோட லிங்க்கை
நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எக்ஸிக்யூஷனுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, இப்போ விவாப்பை தாண்டினா வந்து லாங்கு, சூப்பர் டெண்டை உடச்சா ஷார்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்குது, இல்லை 920 ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னா இதுக்கு நீங்கள் அல்கோ டெவலப் பண்ணனா அவசியமே கிடையாது. ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து அல்கோ உங்களுடைய ஓன் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கோட் எழுதி தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் பைன் ஸ்கிரிப்ட் அடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ட்ரேடிங் வியூவில் வர டேட்டா மாதிரி பியூராக வேறு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்கிறதா ஒன்று. அது ஒன்றுக்காகவே என்ன பண்ணலாம்னா ட்ரேடிங் வியூவில் நீங்கள் கோட் பண்ணலாம். கோட் பண்ணிட்டு நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இல்லைன்னா அமி ப்ரோக்கரில் பண்ணணும். பட் அமி ப்ரோக்கரில் பண்ணிங்கன்னா என்ன ஒரு மைனஸ்னால் உங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு பியூராக கிடைக்காது. அதுதான் ஒரு மைனஸ். சரிங்களா? 6வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அல்கோ ட்ரேடிங் ரோட் மேப், ஹவு டு ஸ்டார்ட் அல்கோ ட்ரேடிங் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அல்கோ ட்ரேடிங் ரோட் மேப் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஆப்ஷனில் பண்ணுறீங்களா இல்லை ஃபியூச்சரில் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து ஆப்ஷன் சைடை அவ்வளோவா ஆப்ஷன் சைடில் இந்த 920 ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அதை அப்படியே என்ன இருக்கோ அதை ரன் பண்ணிவிட்டு, இது போக நான் டேரக்ஷன் பார்க்குறேன். டேரக்ஷன் சொல்லும்போது நம்ம ஃபியூச்சரில் தான் பேக் டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஃபியூச்சர்னு பார்க்கும்போது அமி ப்ரோக்கரா ட்ரேடிங் வியூவா அப்படின்னு நானே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து பைன் ஸ்கிரிப்டில் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறேன். இப்போ ஒரு வாரமாக. எதுக்கு நான் வந்து எனக்கு டேட்டா வந்து பியூராக இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் வந்து ட்ரேடிங் வியூவோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. டேட்டா வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து பேக் டெஸ்ட் இது பண்ணுறது பைன் ஸ்கிரிப்ட் படித்து அதில் வந்து நீங்கள் கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆப்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறையா இதுவே இருக்குது. என்னது அமி ப்ரோக்கர்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து பைத்தானில் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு பேக் டெஸ்டிங் மட்டும் பண்ணால் போதும், ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்னா நீங்கள் ஊரில் நிறையா இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அல்கோ டெஸ்ட்டு, அல்கோ பாபா, பேக் என்ஸோ அப்படின்னு நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து அல்கோ டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன, எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும் நீங்கள் அல்கோ எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும் கோட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா உங்கள் டயத்தை அதில் வேஸ்ட் பண்ணாமல் புது சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இத்துடன் இதில் முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.